ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவான விஷன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கலாமா வேணாமா, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஹீரோயின் இவங்க பேர் எஸ்டல். இவங்க வந்து ஒரு ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பைலட்டாக இருக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க வந்து ஒரு டாக்டர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து உண்மைக்குமே பார்த்தா ஒரு லிஸ்பன். ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு வந்து இவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினோட எக்ஸ் லவரான ஆனா அப்படிங்கிற அந்த பொண்ணு இவங்களோட லைஃப்பில் திருப்பி என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க மேலே திருப்பியும் ஃபால் இன் லவ்வில் போய் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடில் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கிற இவங்களுக்கு அப்பப்போ நடுவில் ஒரு விஷன் வந்துட்டு போகுது. அந்த விஷன் வந்து 50-50 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, அந்த விஷன்ஸ்னால இவங்களோட லைஃப் எப்படி பாதிக்குது, அது எங்கே கொண்டு போய் முடிக்க போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள கொலையே பண்ணிடுறாங்க ஒரு ஆளை. ஸோ நான் அதை ஸ்பாய்லர் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி அவங்களோட விஷன்ஸ் அவங்க லைஃப்பில் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமாக எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸான ஒரு போரிங் சப்ஜெக்டாக தான் ரெடியாக இருக்குது. படத்தில் வந்து அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் எந்த இடத்துலையுமே மிஸ்ட்ரியும் இல்லை, ஒரு த்ரில்லுமே இந்த படத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் டீசெண்டாக இருக்குது. அதை தாண்டி படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே மேஜராக வந்து போரிங் ஆகும் அப்படின்னு தான் என்னோட கெஸ்ஸு. இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனில் விட்டு தான் படத்தை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த படத்தை ரெடி பண்ணல. நிறைய அடல்ட்டான நியூடிட்டியான காட்சிகளும் இருக்குது. அதனால் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். பிலோ ஆவரேஜான ஒரு ட்ராமா தான். எனக்கு சுத்தமாக ஒரு கூட்டே ஆகலை. உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பாருங்கள்.